மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், இதுல இன்ஃபெக்ஷன் அதாவது தொற்று, கிருமிகளால வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. இதனால என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? திரும்ப திரும்ப பிளட் டெஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, இல்ல குறிப்பிட்ட மருந்துகளை குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, எத்தனை நாட்களுக்கு தான் இதை சாப்பிட்றது? இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதுல பார்த்தோம்னா பிளட்ல அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடியது. இதுல டைரக்டா பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஆண்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுது, வாட்டரி செமன் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டிப்பாக எரெக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு மன உளைச்சல் ஆளாகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, உடல்ல வந்து ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது, ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த தொற்று கிருமிகள் வந்து பரவுவது, இது எல்லாமே ஒரு காரணம்னு சொல்லலாம். எப்போ நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தது, இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு சிவியரா வருதே அப்படின்ற மாதிரியும் நம்ம நினைப்போம். ஸோ அப்போ பிளட்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்காது, எப்படி குறைக்கலாம், இல்ல அதற்கான உணவு முறைகள், இல்ல இதுல இருந்து மீண்டு நம்ம எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்ற வழிமுறையை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா உடல்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதான் செய்யும். ஆனா இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அது நோயாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்ல நமக்கு சுகர் ரொம்ப நாளா இருக்கு, வேற வகையான பூஞ்சையோ இல்ல வைரஸ் தொற்று கிருமிகளோ நமக்கு இருக்கும் பொழுதுதான் உடல்ல பாதிப்புகள் ஏற்பட்டு எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, நமக்கு வந்து செமன் வந்து ரொம்ப வாட்டரியா இருக்கிற மாதிரியோ இல்ல ஒலிகோஸ்பெர்மியா, ஏசோஸ்பெர்மியாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கண்டிஷன் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அப்படின்ற இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து முழுவதுமாக இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர முடியும்? ஏன்னா நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு 30 வயதோ 35 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாருங்க. ஸோ ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டென்ஷனா இருக்கு, நெக்ஸ்ட் பேபிக்கு நாங்கள் பிளான் பண்றோம், இல்லை இப்போதான் எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுக்குள்ள இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு டென்ஷன்லயும் ஒரு குழப்பத்திலையும் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. இதற்கு நிரந்தரமான சொல்யூஷன் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டயட், உணவு முறைகளை ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணி தான் உணவு சாப்பிடணும். ஏன்னா இப்ப ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருக்கு நமக்கு சொல்லும் பொழுது இந்த எடுக்கக்கூடிய ஃபுட் அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் தர மாதிரியும், எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா எரெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி, அந்த மசில் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான மருந்துகளை நம்ம சாப்பிடணும். இதுல பேசிக்கா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து வகையான காய்கறிகள் சாப்பிடலாம். இதுல முக்கியமாக இந்த கிழங்கு வகைகளை நம்ம தவிர்த்தணும். ஸோ கிழங்கு வகைகளை தவிர்த்துட்டு தினந்தோறும் காய்கறிகளை சாப்பிடணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே உணவுல சேர்த்துக்கணும். இல்லைங்க இது ரெண்டுமே சேர்த்து ஜூஸ் மாதிரி நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பயன்படுத்தலாம். ஸோ ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி ஆண்களுக்கு அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஜூஸ் வந்து யாரெல்லாம் எல்லாருமே குடிக்கலாம். ஒருவேளை நமக்கு சுகர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை சரி செய்யணும்னாலும் முக்கியமாக இந்த சுகர் இருக்கிறவங்க இந்த ஜூஸை அவாய்ட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாருமே இது வந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஸோ இதற்கு முக்கியமாக இன்னொரு காய்கறி, இந்த வெஜிடபிள்ஸ்ல வந்து இது எல்லாமே சாப்பிடலாமா, எது சாப்பிட்டா இந்த பிரச்சனைக்கோ இந்த இன்ஃபெக்ஷனுக்கோ நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தினந்தோறும் உணவுல சேர்க்கக்கூடிய காய்கறிகள் தான். இதுல கோவக்காய் ரொம்ப சிறந்தது. அதனோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு இந்த முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் வயிறு புண்ணு இருந்தாலும் சரி, அல்சர் இருந்தாலும் சரி, அதனை வந்து நமக்கு சரி செய்து கொடுக்கக்கூடியது. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சிறு பாகல் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன வந்து பாகல் காய் இருக்கும். இது வந்து சில இடங்கள்ல வந்து காட்டு பாகல் காய் சொல்லுவாங்க, மிதி பாகல் அப்படின்னு சொல்லுவோம், சின்னதா இருக்கும். இந்த பாகற்காயே நம்ம வாரம் ஒரு முறையாவது உணவுல சேர்த்து கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுல முக்கியமாக நம்ம ஒரு டயட், காலையில இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க,
ஆண்மை குறைபாடு இருக்கா, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவாக இருக்கா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறோமா, இந்த கஞ்சி வகையை காலையில குடிக்கலாம். இதுல என்னென்ன சேருது அப்படின்றத நான் சொல்றேன், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதுல வந்து குதிரைவாலி அரிசி இது வந்து நான் எடுத்துக்கிறோம். ஸோ குதிரைவாலின்னு சொல்றது நமக்கே தெரியும். அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள், அதாவது சில நோய்களை சரி செய்யறதுக்கு சிறுதானியங்கள் பயன்படும். அதுல முக்கியமாக இந்த குதிரைவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடல் நலனை வந்து பாதுகாக்கக்கூடியது. சுகர் லெவலை வந்து நமக்கு குறைத்து ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ குதிரைவாலி அரிசி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட வந்து பார்த்தோம்னா மாப்பிள்ளை சம்பா. ஸோ மாப்பிள்ளை சம்பா குதிரைவாலி ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன நம்ம சேர்த்து இந்த கஞ்சி பவுடரை ரெடி பண்ண போறோம் அப்படின்னா பார்லி. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குன்னா அதுல ரொம்ப கம்மியா, பாதிக்கும் கம்மியா, அப்போ வந்து நம்ம ஒரு 100ல இருந்து 150 கிராம் அளவுக்கு பார்லி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மெடிசன், அது கஞ்சி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம், அது தனியா இருக்கட்டும். ஸோ இந்த 3ஓட சேர்த்து கொஞ்சமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு மிளகு இதனோட சேர்த்துக்கணும், 50 கிராம் மஞ்சள். ஸோ இது 3மே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தினந்தோறும் இதை கஞ்சியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்டா இதையே வந்து சாப்பிடலாம். இது எப்படிங்க ரெடி பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நெய் விட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, சீரகம் எல்லாம் போட்டு இந்த பவுடர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியில கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரியே கொதிக்க வைத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி காலையில தினந்தோறும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிகமான ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பிரண்டை உப்பு பயன்படுது. ஸோ இதை வந்து இந்த பிரண்டை உப்பை வந்து எப்படின்னா அந்த கஞ்சியிலே ஒரு 2 சிட்டிகை அளவு 2 பிஞ்சஸ் வந்து அதுல சேர்த்து கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ காலையில இதை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், பிபி அதிகமாக இருந்தால் அது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி உணவு முறை எடுத்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு செமன் கவுண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எரெக்ஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா நிலப்பனங்கிழங்கு பொடி நமக்கு பயன்படுது. ஸோ நம்ம மருந்து கடைகள்லயே நமக்கு இருக்கும் நிலப்பனங்கிழங்கு அப்படின்ற ஒரு மூலிகை. இதுவும் இதனோட அஸ்வகந்தா, சதாவரி, ஓரிதழ் தாமரை, அதுக்கப்புறம் பேரிச்சை, கச்சூர் பேரிச்சம் அப்படின்னு சொல்லுவோம், இதனோட பொடி. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம பாலோட இரவு நேரத்துல தினம்தோறும் ஆண்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ 5 ஸ்பூன் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு பால்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்துல நம்ம குடிக்கணும். ஸோ இரவு உறங்கும் பொழுது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த மூலிகை சேர்த்து குடிக்கும் போது இதனோட பலன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் வயது வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கம்ப்ளீட்டா எரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மருந்த பால்ல கலந்து தினமும் இரவு நம்ம தவறாம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 50 நாட்கள் கடக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்காக வந்து தொடர்ந்து வந்து மெடிசன் எடுக்கணும், திரும்ப திரும்ப இப்போ லேப் டெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஸோ இதற்கான இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதனால ஏற்படக்கூடிய எரெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன தீர்வு சித்த மருத்துவத்துல இருக்குன்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.